இனிய நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? புத்தாண்டு, அருமையான புத்தாண்டு பிறந்தாச்சு. நேற்றுக்கு 2026 பிறந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷம் சொன்னா அதிபதி செவ்வாய் பகவான். பொதுவாகவே மேஷராசியில் ஒருத்தர் பிறந்தாச்சு அப்படின்னா சகோதரர்களுக்காக வாழ்வார்கள். ஆனால் அந்த சகோதரர்கள் தான் இவ முதுகலை குத்துவா. இருந்தா கூட சகோதரனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை துளைத்தவர்கள் பல பேர் மேஷராசிக்காரர்கள். சொத்து விஷயத்தில் சகோதரனால ஏமாற்றப்பட்டவர்கள் எத்தனையோ பேர். அப்படி மேஷராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம். அதனால தான் இந்த சோதனைகள். இந்த செவ்வாய்க்கு 3 நட்சத்திரங்கள், மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம். இன்னைக்கு மிருகசிரீஷம் நட்சத்திரம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். கந்த சஷ்டி கவசம் படிப்பது என்பது உங்கள் வாழ்க்கையில் நல்ல சொத்து சுகத்தை தரும், வியாபாரத்தில் லாபம் தரும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள் முருகப்பெருமான் வழிபாட்டு நீங்க செய்யணும். சொல்லிட்டே இருக்கும் கந்த சஷ்டி கவசத்தை. கந்த சஷ்டி கவசத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை இனிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலும் 2வது ஸ்தானத்திலும் பயணம் செய்கிறார். நல்ல வெற்றிகள் வரும். பேச்சில் ஒரு கோபம் வரும். நல்ல சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும். நல்ல சம்பாதிப்பீங்க. ஆனால் சம்பாதிக்க போறேன், எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லையே அப்படின்னு வீட்டில் ஒரு கோபம் வரும். சில பேருக்கு ஈகோ ப்ராப்ளம் வீட்டில் வரும். எந்த இடத்துல ஈகோவை காட்டப்படாதோ அங்கே தான் ஈகோவை காட்டுவோம். ஆஃபீஸுக்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னால் சட்டையை கழட்டி வைக்கிற மாதிரி ஆஃபீஸில் நம்ம என்ன பொசிஷனில் இருந்தாலும் மறந்துடணும். நம்ம கலெக்டராக கூட இருந்திருக்கலாம், பெரிய பொசிஷனில் இருந்திருக்கலாம். அதெல்லாம் வெளியே வீட்டுக்கு வந்துட்டா மனைவிக்கு கணவனாகவும் குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாகவும் இருக்கணும். அதுதான் அங்கே முக்கியம். அதனால அந்த அமைதியை இன்னைக்கு கடைபிடிக்கணும். நான் அந்த பதவியோடையே வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்க உறவுகளோட ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? இன்றைக்கும் அதனால் அதை தள்ளி வச்சுட்டு தான் குடும்பம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த நாளில் சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லணும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்க வேண்டாம். பொறுமையாக இருந்தால் வெற்றி உண்டு. மிதுன ராசி என்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவான் என்ன பண்ணுவார்? 12ஆம் இடத்திலேருந்து இன்னைக்கு சந்திர பகவான் என்ன பண்ணுவார்? 12ஆம் இடத்திலிருந்து நம்ம ராசியை நோக்கி வருவார். நம்ம ராசிக்குள்ள வரக்கூடிய சந்திர பகவான் புதிய புதிய சிந்தனைகளை கொடுப்பார், ஒரு பரபரப்பு கொடுப்பார். 7ஆம் இடத்துல செவ்வாய், புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணம் வரும். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகளை பற்றிய செய்தியை சிந்தனையை கொடுத்துட்டே இருப்பார். அடடா, என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, சரியான பொண்ணு அமையலையே, எப்போ அமைய போகிறது அப்படிங்கிற சிந்தனை சிலருக்கு இருக்கும். என்னுடைய மகளை படிக்க வைக்கிறமே, படிக்க வைக்கிறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கும். அப்படி பிள்ளைகளை பற்றிய சிந்தனை இருக்கும். சில பண நெருக்கடி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. நல்ல அறிவுரை சொல்லுவீங்க. உங்கள் அறிவுரையால் பலர் வாழ்வார்கள். உங்களுக்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன், மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் லாபத்திலும் அயன சயன ஸ்தானத்திலும் அமரப்போகிறார். ரொம்ப நாளாக எனக்கு வேலையே கிடைக்கலையே அப்படின்னு சொன்ன கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும், சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஆனால் கண்களில் ஒரு உபத்திரவம் சிலருக்கு இருக்கும். இப்போ 6ல் சுக்கிரன் போயிட்டு இருக்கார். கண் சம்பந்தப்பட்ட நோய், சுகர் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சில கடகராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். கண்களில் ப்ரெஷர் இருக்கும். சரியான மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். அதே சமயத்தில் கண் மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். வியாபாரத்துக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது ஒரு யோகம். குரு பகவான் அவரை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். சிவராஜ யோகம்னு இந்த யோகத்துக்கு பேர். நல்ல பேர் புகழ், நல்ல வெற்றிகள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார்.
சிலருக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், அதனால் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும். எதிர்பார்க்கிற தனலாபம் வருவதனால் இது நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் 4ஆம் இடத்துல விசேஷமாக இருக்கார். அதனால் சொந்த வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பெருகி வருது. சகோதர உறவி நல்லா இருக்கும். நல்ல ஒரு கார் வாங்கணுங்கிற ஆசை இன்னைக்கு நிறைவேறும். 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வரப்போறார். தர்மத்திலும் பிறகு கர்மத்திலும் சந்திர பகவான் அமர்கிறார். அப்படிங்கிறது நல்ல கல்யாண செய்தி வந்து சேரும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். நல்ல உத்தியோகம் அமையும். புதிய தொழில் துவங்கும் யோகம் இன்னைக்கு உண்டு. துலாம் ராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் மத்தியானத்துக்கு பிறகு உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வார். காலை நேரத்தில் கம்முன்னு இருக்கணும், மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய நல்ல தகவல் வரும். அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாட்டிலிருந்து பண உதவிகள் கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் 7ஆம் இடத்துல காலையில் இருக்காரா, எல்லா விஷயத்தையும் காலையிலேயே பண்ணிக்கிறோம். சாயந்தர நேரம் வரும்போது புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம். இரவு நேரத்து பயணத்தை இன்னைக்கு அவாய்ட் பண்ணணும். இந்த நாள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து பகுதிகளில் பிரச்சனை, அதெல்லாம் இன்னைக்கு சிலருக்கு கொடுக்கும். இந்த நாளில் யாரை பற்றியும் ஏளனம் பண்ணி பேச வேண்டாம். ஆஃபீஸில் உயரதிகாரிகளை கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டாம். உங்கள் அறிவு அது நீங்கள் புரிஞ்சுட்டா போதும், மற்றவர்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்க போகிறது. குறிப்பாக நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணக்கூடிய லோன் வந்து சேரும். தங்க அடமான கடன் எதிர்பார்க்கிறவாளுக்கு அது கைகூடும். இந்த நாள் யாரையும் பகைச்சிக்க கூடாது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல நாளாக அமைகிறது. குறிப்பாக சிலருக்கு ஆஃபீஸில் வேலை மாற்றம், ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் போன்றவை அமையும். சகோதரனோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு இருக்கும். சிலர் கடன் வாங்கி இன்னைக்கு சொத்துக்கள் வாங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் உண்டு. எதிர்பார்க்கிற திருமண செய்தி கூடி வரும். வியாபாரம் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போகும். கும்பராசி அன்பர்களே, சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏதோ சிந்தனை மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடின்னு பாரதியார் சொன்னார். அப்படி இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளை பிறர் புகழ்கிற போது அப்படி உச்சி குளிரும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே மனசுக்குள்ளே ஏசி போட்ட மாதிரி இருக்கும். இன்றைக்கி அவ்வளோ சில்லுன்னு இருப்பள், இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பள். இது நல்ல தன வரவை கொண்டு வந்து தரக்கூடிய நாள். பிஸ்னஸ் ரீதியாக அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் செய்தி கூடி வரும். மீனராசி என்பர்களே, கிழமை நாயகன் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். இது பெண்களுக்கு மிக உயர்வை தரும். இன்னைக்கு நல்ல தன லாபம் வரும். புதிய கார் வண்டி வாகனம் வாங்குற எண்ணம் வரும். அலுவலகத்தில் சிலருக்கு வேலை நெருக்கடி இருக்கும். சமூக வலைத்தளங்களின் மீது ஈடுபாடு கூடும். இதனால் எதிர்பார்க்கிற நல்ல தகவல்கள் வரப்போவதனால் இது ஒரு நல்ல நாள். இவர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?